ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பேசிய தனது வீடியோவை மீண்டும் தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பேசிய அவருடைய வீடியோ முதலில் பதிவேற்றப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் அது நீக்கப்பட்டு 2 முறை அது நீக்கப்பட்டது. அது சார்ந்த விளக்கத்தை அண்மையில் அவர் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருந்தார். தற்பொழுது மீண்டும் அந்த வீடியோவை தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம். நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் அப்படி பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு கோஷன் சொன்னீங்களாமே அப்படின்னு எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சேன். அப்போ அழகிரியும் எழுத்தர்களும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்து கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு. இந்த விவகாரம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், மீண்டும் இந்த வீடியோவை தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் திருமாவளவன். இதை சுற்றி பேசப்பட்ட அந்த பேசுபொருள் சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற மறைமலை நகர்ல செப்டம்பர் 12ஆம் தேதி விசிகேயோட மண்டல செயற்குழு கூட்டத்துல திருமாவளவன் பேசியிருந்தார். அந்த வீடியோவை இன்று அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்த நிலையில திடீரென அந்த வீடியோவானது நீக்கம் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த வீடியோ குறித்து பல்வேறு கருத்துக்கள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரம், கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரா என்ற பல்வேறு யூகங்களை கிளப்பிய நிலையில திருமாவளவனே இந்த வீடியோவை தான் நீக்கியது தெரியாது என்றும் அட்மின் இந்த வீடியோவை நீக்கி இருப்பதாகவும் 1999 இந்த கருத்தை தொடர்ந்து பேசி வருவதாகவும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எளிய மக்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருவதாக திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனக்கு தெரியாமல் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட வீடியோவை மீண்டும் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து, அதாவது ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் போது கூட்டணி ஆட்சி என்ற ஒரு முழக்கத்தை வைத்துதான் தேர்தலை சந்தித்தார்கள். 21 திமுக கூட்டணியில அது போன்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்காத நிலையில வரும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில மீண்டும் திருமாவளவன் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனக்கு தெரியாமல் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட வீடியோவை மீண்டும் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். கோகுல், அட்மின் அதனை நீக்கினார், அவர் நீக்கியது தனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அந்த வீடியோ தற்போது மீண்டும் பதிவிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை திருமாவளவன் மீண்டும் வலியுறுத்துகிறார் என்ற பொருளில்தான் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளதா? 26 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி தமிழக தேர்தல் களம், அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே திமுக தேர்தலுக்கு தயாராகும் வேளையில ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தேர்தல் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். அதிமுகவையும்
தேர்தல் பணிகளுக்கு மும்முரமாக அதிமுகவுடைய நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் பல்வேறு கூட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் இணைப்பிலே இருங்க.